நாதம் எழுந்து ஓடி உறையும். உரையறதுன்னு என்னன்னா போகவே போகாது. நாதம் எழுந்தோடி உறையும் திருக்கூத்து. இதுதான் திருக்கூத்து. தேவன் சொல்றாங்கல்ல, ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஈசனாக இயல்புன்னா, அப்போ நட்சத்திரம் வந்து சொல்றான், இப்படா ஜல் ஜல்னு கேக்குதே, என் காதுக்கு கேக்குதே. கண்ணால பார்க்க முடியலனோட காதால பார்க்கலாம்ல. அப்போ தெய்வம் எப்படி இருக்கிறாங்கன்னா இப்போ சப்தம். அதனால அவர்கள் அந்த ஓசை கொண்ட நடனத்தை, அந்த ஓசை கொண்ட நடனத்தை எதால பார்க்க முடியுதுன்னா இந்த ஊனக்கண்களால பார்க்க முடியாது. உன்னுடைய செவியாகிய அந்த யோகத்துறை மூலமா தான் அவங்க உள்ள நுழைஞ்சு நரனை மனிதனாக்கி மனிதனை தேவனாக்குறாங்க. அப்போ எது என்னைக்கு வைகுண்ட வாசல் திறக்குது அப்படின்னா, என்னைக்கு தெய்வத்தினுடைய அந்த நாதம், நாத விந்து கலாதி நமோ நமோ. அவங்க யாரு? வேதம் மந்திர சொரூபா நமோ நமோ. வேதங்களும் மந்திரங்களும் சொரூபமா, ரூபம் வேற அரூபம் வேற. இது சொரூபம். சொல்லுதுல, கேட்ட சொக்குது இல்ல. அதனால அவங்க பேர் என்ன? சொக்கநாதர். பேச 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 என்ன பண்றாங்க, நம்ம பேசினா ஐயோ என்ன பேசுறாங்க, நம்ம மழைக்கிட்டான் அப்படின்னாங்க. அப்ப சொக்கநாதர் எங்கிறாரு? தெய்வம் தான். அவங்க பேசுறாங்களா, அதை கேட்கறல்ல. நீங்க மீனாட்சி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், மீனாட்சி கையில கிளி வச்சிருப்பாங்க. எதை பார்த்துன்னு இருக்கோம்? வாயே பார்த்துன்னு இருக்கோம். நம்ம அண்ணா என்ன சொன்னாரு, அடக்கமாயிட்டவங்கன்னா இஸ்லாத்துல வா பார்த்தா ஆயிட்டாங்க. வாயே பார்த்துட்டாங்க, மூச்சான்ட்டாங்க. நம்ம ஜெயவேந்தர் சொல்றாரு, வா பார்த்து அப்படின்னா வாயே பார்த்துங்க. அப்ப நம்மளும் பேசணும் என்ன, ஏன்னா வாயே பார்த்துங்கிற அப்படிங்கிறாங்க. அங்க என்ன உத்தரவு வருதுன்னு பார்த்துங்கிறாங்க. அப்போ எப்படின்னா நமக்கு முக்கியம், இந்த மெய்வழிக்கு முக்கியம் என்ன அப்படின்னா வாயும் காதும். ஆசானுடைய வாக்கு நம்முடைய செவி, ஆசானுடைய திருநாவலிங்கம் நம்முடைய காது யோனி. இதுல என்னன்னா இது சிவபோகம், அது தூள சிற்றின்பம், இது பேரின்பம். அந்த சிற்றின்பம் மீண்டும் மீண்டும் நீ போனாலே உனக்கு சாந்தியை அடைய மாட்ட. இங்கதான் சாந்தி முகூர்த்தம் ஆகுது. ஆசானுடைய அருளமுத வர்ஷிப்பானது என்னைக்கு உன் செவியில வந்து விழுதோ அதுதான் நிஜமான சாந்தி முகூர்த்தம். அந்த சாந்தி முகூர்த்தத்துல தீட்டாகி விடுவான். அவன் சாந்தியே அடையல. ஏன் அடையலைங்கிறது தெரியுது. ஏன் சொல்ல, 1 போடுறான், 2 போடுறான், 3 போடுறான், 4 போடுறான். இங்க என்ன ஒரு தடவை தானே கேட்கற, சாந்தி ஆயிடுதுல்ல. நீ எதற்காக வந்தையோ அந்த செயலை நீ ஒரே தடவை போய் அடைஞ்சிட. அப்ப இதுதான் பரபோக இன்பம். இதத்தான் அந்த போகர் சொல்லி கொடுத்தாரு. அப்ப வைகுண்டத்துக்கு போறதுக்கு எந்த வழியா போனோம்னா இந்த யோகத்துளை வழியாக